அண்ணன் யாரு இருக்கா பாரு, நம்ம துணுக்கு சிந்திரலாம் வந்திருக்கா. யாருடா நேரம் காலம் தெரியாம? மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாதியா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன அடையணும்னு நினைச்சாங்க. நான் உன்னை மட்டும்தான் விரும்பினேன். ஆனா இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முடிவு, நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதா. நீ சொல்றதுக்காகவும் ஊரு சொல்றதுக்காகவும் அந்த பொண்ணை நான் கட்டிக்கிட்டு வந்தா, அந்த பொண்ணே சொல்லி காட்டின மாதிரி அவளை நான் கட்டிக்கத்தான் தூக்கிட்டு வந்த மாதிரி ஆயிடும். அவ படிச்ச பொண்ணு, பணக்கார பொண்ணு, அவளுக்கு நமக்கு சுத்தமா ஒத்து வராது. உனக்கே அந்த ராத்திரி நேரத்துல தூது வர்ற வேலை. ஏய், நீ ஏன்டா வேலைக்கு பிடிச்சிட்டு தெரியுங்க? போட, போய் கொண்டே விட்டு வா, கல்யாணம் பண்றதான். அம்மா, என் மகன் மேல இருக்கிற கோபத்துல எங்க வரமாட்டியோன்னு பார்த்தேன். வந்துட்டேன். என் மனசே குழந்து போச்சுமா. உன்னை என் மகளா நினைச்சேன். பட்டியல சோறு போட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். எப்ப மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். நீ மகளா வந்திருக்கியா, மருமகளா வந்திருக்கியா? அம்மா, மனுஷியா வந்திருக்கேன். ஏன்னா மத்தவங்க மனச புரிஞ்சவங்க நீங்க. மனசுல வேற எந்த கற்பனையும் வளர்த்துக்க வேண்டாம். உங்க புள்ள செஞ்ச தப்புக்கு உங்களையே நீங்க வருத்திக்கிறீங்க. உடம்ப பாத்துக்கங்க. நான் வரேன். நான் மான் எப்படி பிடிப்பேன்? வேட்டையாடாம, மீன் தூண்டில் போடாம, புறாவ வலை விரிக்காம. இவ விஷயத்துல வேட்டையாடி பார்த்தேன், தூண்டில் போட்டு பார்த்தேன், வலை விரிச்சு பார்த்தேன். இவ மக்கள் எதுலயும் சிக்க மாட்டேங்கிறாடா. இதுவரைக்கும் பட்டா இல்லாம பயிர் பண்ணித்தான் பழக்கம். ஆனா இவளுக்கு மட்டும் பட்டா வாங்கும் நினைச்ச பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டேங்கிறாடா. நாளைக்கு உங்க ஆத்தாகலத்துல தாலி இறங்க போகுது. அதுக்குள்ள உன் மகங்களத்துல தாலி ஏறணும். அதுவும் ஏன் கையாலேயே. இந்த விஷயத்த ஊரெல்லாம் போய் வெத்தலை வாக்க வச்சு சொல்லுங்கடா. நான் போய் தேர்வட மாற தாலியோட வர்றேன். சொல்லிக்கிறது என்னன்னா, எங்க ஊர் மைனர் முத்துக்காலைக்கும் உங்க ஊர் பட்டாமணியார் பொண்ணு மீனாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இத சொல்றது உங்களை எல்லாம் கூப்பிடுறதுக்கு இல்ல. இதை எதிர்த்து எவனும் வாயையும் தரக்கூடாது, வாச கதவையும் தரக்கூடாது. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் முடங்குங்கடா. உங்க ஊரு பொண்ணாச்சேன்னு எவனாவது இறக்கப்பட்டு வந்தீங்க, வந்த கால் இருக்காது, பேசுன வாய் இருக்காது. ஓடுங்களா வாங்க.
முதலாளி இங்கெல்லாம் கொஞ்சம் அழணும். என்னால தாங்க முடியலையா அத்தை? கதவில்லாத வீடு இருக்கலாம், ஆனா ஆம்பளை இல்லாத வீடு இருக்கலாமா? இதுக்குதான் நான் அன்னைக்கு பொண்ணு கேட்டப்பவே மாமா கொடுத்திருந்தா நான் மருமானுங்கிற முறையிலேயாவது கொல்லி ஓட்டப்பட அத்தை. இப்ப கூட நான் கெட்டு போகல அத்தை. உங்களுக்குள்ள தாலி இறங்குறதுக்குள்ள உன் மகனத்துல தாலி ஏற விடத்த. பாவி, உனக்கு ஈவிரக்கமே கிடையாதா? ஐயோ, எனக்காத்த ஈவிரக்கம் இல்ல. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ராவணம்பட்டியில கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு உன் பொண்ண கட்டிக்க வந்த என்ன பார்த்து ஈவு இறக்கம் இல்லைன்னு சொல்லிட்டியே அத்தை. அத்தை ரொம்ப சோகமா இருக்கிறாங்கடா. இப்ப உங்களுக்கு எது சொன்னாலும் கேட்காதடா. ஆளில்லாத வீடு கலாட்டா பண்றீங்களா? என்னடா நினைச்சுன்னு இருக்கீங்க? இங்கோட ஒரு நாய் குலைக்குதடா. குலைக்கிற இந்த நாயை குரலிய பிடிச்சு நசுக்கீங்களா? ஊர்ல ஒரு தாய் இருக்கக்கூடாது. உடனே வேடிக்கை பார்க்க வந்துருவீங்களே. தாலியும் புடவையோட வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க சுமங்கலியா இருக்கும் போதே எங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் முடிச்சு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அத்தை, நான் அகிம்சை விரும்புறவன். என்னை அடிக்கடிக்கு ஆளாக்கிடாதீங்க. இந்த போங்க, போய் பொண்ண அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் தயாரா இருக்கிறேன். ஆத்தாள மகள் அலங்காரம் பண்ணிட்டு வரன்னு போனாலேயா? ஆளையா காணோம். மீனா, மீனு, மீனா, எங்க? இந்த சிரிக்கி நீங்க வாத்துங்கடா. அந்த ஒரு நாளை நான் கவனிச்சு வரேன். பொம்பளை இலக்காரமாடா, வாங்க நான் ஒரு கை பாக்குறேன்.